வந்து குடமிளகா பொரியல் செய்யறதுக்கு 2 குடமிளகா எடுத்துருக்கிறேங்க. இதை உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கலாம். அடுத்தது 3 முட்டை வச்சிருக்கிறேன். இதை வச்சு ஒரு அருமையான பொரியல் பண்ணிடலாம். குடமிளகையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கலாங்க. அடுத்தது தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கின வெங்காயம் 1 கப், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொரியலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கலருக்காக மட்டும்தான். ஏன்னா குடமிளகா வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கிறோம், அதனால 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நிறைய சேர்த்த வேண்டாம், ஒரு தக்காளி. நறுக்கி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ வந்து இது பொரியலுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவையில்லைங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா வந்து வரட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ குடமிளகாய் நல்லா வந்துட்டு இருக்குங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படியே 1/2 டீஸ்பூன் சேர்த்திருந்தால் அந்த ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நிமிஷமான குடமிளகாய் வெந்துருங்க. ஆனால் ரொம்ப வந்து குழைய வேக வைக்கக்கூடாது. ஒரு 90% கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நம்ம பொரியல் சாப்பிட்றதுக்கு இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேங்க. இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா உடச்சி விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. லைட்டாக அதிகம் பண்ணிக்கலாம், தீ அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் ஒரு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியில் தூவிக்கலாங்க. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? இதை வேற ஒரு பிளேட் மாற்றிக்கலாம்.